ஜெயிக்கட்டும்னு இன்னொருத்தர் மோதிரத்தை எடுக்காம விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் டேய் இதை பாடுறா, அந்த மான் குட்டி குட்டி போட்டு அந்த குட்டி இன்னொரு குட்டி போட்டு அந்த குட்டியும் குட்டி போட்டுருச்சு. அதனால அது நமக்கு வேணாம். நீ மோதிரத்தை எடுக்கிற வழியை பாரு. இரியா கிடைக்க வேண்டாமா? பத்தியா, என் மாப்பிள்ள தான் மோதிரத்தை எடுத்தான். ஒரு வழியா மாப்பிள்ள ஜெயிச்சிட்டாரு. பின்ன நான் சொன்னல, என் மாப்பிள்ள தான் ஜெயிப்பான்னு. எல்லாம் நான் கொடுத்த ட்ரைனிங். மித்ரா, நான் ஜெயிக்கணும் தானே நீ விட்டு கொடுத்த. நீங்க எப்பவுமே ஜெயிக்கணுங்க, அதுதான் என்னோட ஆசை, விருப்பம் எல்லாமே. மாப்பிள்ள பொண்டாட்டி ரொமான்டிக்கா பார்த்தது போதுண்டா. இப்போ நீ என்ன பண்ற? மோதிரத்தை எடுத்து மித்ரா கையில போடு. என்ன மாப்பிள்ள, இந்த ஜம்பக் அப்பளம் அடிக்கிறது, ஜலபுலஜங் மோதிரத்தை குளத்துல தேடினது, இந்த கேம்ல விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணியா? தெரியல மாம்சு, ஒரு மாதிரி புதுசா இருக்கியா? மித்ரா வேற என் பக்கத்துல இருக்கா. இப்போ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது கனவா நிஜமானே தெரியலையா? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கியா? அதெல்லாம் சரி பண்ணணும் தானே இதெல்லாம். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா மட்டும்தான் இருக்க போறோம். நீங்க வேணும்னா பாருங்களேன். டேய் இதை பாரு, மித்ராவை சொல்லிட்டா, அப்புறம் என்ன? இனிமே ஆல்வேஸ் ஹாப்பி தான். எது எப்படியோ மாம்சு, மித்ரா பழைய மாதிரி ஏன் மித்ராவா என்கிட்ட வந்துட்டா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாம்சு. அதெல்லாம் அது அப்படியே போற வாக்கில் நடக்குயா. சரி மாம்சு, நீ இவ்வளோலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க, பசிக்குதுன்னு வேற சொன்னேன். நான் லஞ்சுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணுறேன். டேய் இருடா, இவ்வளோ பண்ண எனக்கு இது பண்ண தெரியாதா? சாப்பிடலாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ உட்காந்து சாப்பிட்டா போதும். ஐயோ மாம்சு, என்னையா பின்றியா? மீன் பிடிக்கிற வலையா? எல்லாத்தையும் நல்லா தான் பண்ற. நான் அந்த லொடலொடன்னு பேசுற பத்தியா, அதுதான் பர்த். அது லொடலொடா வாய்மா. அது என்ன? நீங்க போய் சாப்பிட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருங்க, நாங்க வந்துடுறோம். சரியா? சரி, நீங்களும் போங்க. மித்ரா பசங்க எங்க? ஏ மாம்சு, பசங்க எங்க? ரொம்ப நேரமா காணோம். இங்க தான் நின்று இருந்தாங்க. எங்க போனாங்க? நானும் அதாங்க பாக்குறேன். எங்கேயாவது உட்காந்து கேம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதானே. பாத்துட்டு இந்த நம்ம காலத்து பசங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம் தான். நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு எதுவும் விளையாட கிடைக்காம. காலம் இல்லையா? உன் காலம். என் காலத்துல கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து விளையாண்டு இருக்கேன். என்ன பண்றது? பாத்தியா, நமக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட உட்காந்துருக்குதே. விக்ரம், என்ன நீ மம்மிய கூப்பிடாம சாப்பிட உட்காந்துட்ட? மம்மி, நீ வரதானே போற, சாப்பிடாம இருக்க போற? விக்ரம், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே அப்பன மாதிரி. சரி, நீங்க எல்லாருமே காலையில இருந்து ரொம்ப வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க எல்லாருமே ஒண்ணா உட்காருங்க. நானும் மித்ரா உங்க எல்லாருக்குமே பரிமாறுறோம். ஐயோ சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாம் எங்க டியூட்டி தான். நீங்க உட்காருங்க. அட, நாங்க ஒண்ணு இன்னைக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்களா இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஏதோ குழந்தைங்களாம் பிறந்திருக்கு. ஸோ நோ ஃபார்மாலிட்டிஸ். நீங்க எல்லாருமே உட்காருங்க, நாங்க உங்களுக்கு பரிமாறுறோம். சரியா? வினய் சொல்றதுதான் சரி. உங்களால தான் நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கோம். மாமா சொல்லுங்க மாமா. ஏங்க நீங்க எல்லாம் உட்காருங்க. அங்க பாருங்க, ரெண்டு பேரும் பிஸியா வெட்டியானிட்டு இருக்காங்க. அவங்க பரிமாறட்டும், நாம சாப்பிடலாம். உட்காருங்க. சரியா? உட்காருமா. உட்காரு மித்ரா, உட்காருங்க எல்லாம். வாங்க. சாப்பிடுறீங்க? ஏங்க நான் சாப்பிட கூடாதா? அட என்ன சார் நீங்க? மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் ஊட்டி விடணும், நீங்க சாப்பிட கூடாது.
என்ன சார் வெக்கமா? என் டாடிக்கெல்லாம் வெக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி என் மம்மிக்கு ஊட்டி விட்டுருக்காரு. அப்புறம் என்ன சார், நாங்கெல்லாம் இருக்கோம்னு பாக்குறீங்களா? ஊட்டி விடுங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். அதனால முதல்ல பொண்ணை ஊட்டி விட சொல்லுங்க. மேடம் ஊட்டி விடுங்க மேடம். சார் கேக்குறாங்களா மேடம்? ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. மாம்சே, இப்போ எப்படி ஊட்டி விடுறேன்னு மட்டும் பாரு. பார்க்குற நீ ஊட்டி கொடுறியா இல்லை கொடைக்கானல் கொடுறியான்னு. என்னடா ஆச்சு? இல்லை நொன்னாச்சு, கையை கடிச்சாயா? ஐயா தானே கடிச்சா, அதுக்காண்டி இப்படி கத்துற? இப்படி டாடியும் மம்மியும் ஹாப்பியா இருக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல தானியா? ஆமாண்டா விக்ரம், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். இருக்கும் தானியா. மாப்பிள்ள நம்ம பண்ணியிருக்கிற ஏற்பாடையெல்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிடணும், அசந்து போயிடணும், அசந்து போயிடணும். ஐயோ, யோ மாம்சே, எங்கேயா போன? எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு மாப்பிள்ள? சூப்பரா இருக்கா? யோ, என்ன இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க? மாம்சே, உன்னை நான் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கியா? ஆமா, நான் கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன் ஓவரா போறக்கு. ஆனா என்ன மாப்பிள்ள, நான் பண்ற ஏற்பாட்டையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்படிதான் இந்த ஏற்பாட்டையும் பண்ணிருக்கேன், இதையும் என்ஜாய் பண்ணேன். மாம்சே, மற்றெல்லாம் கூட பரவாயில்லையா? என்னையா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? மாம்சே, மித்ரா என் பொண்டாட்டியா? டேய், இன்னைக்கு உன் கல்யாணம் ஆயிருக்குல்ல, கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்டா. அதுக்கு தாண்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். லூஸ் தரமா பேசிட்டு இருக்க. யோ, அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என் பொண்டாட்டி தான். இப்போ எதுக்கே அந்த புதுசா பூவெல்லாம்? என்ன மாம்சே இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐயோ, டேய் மாப்பிள்ள, நான் பண்றதெல்லாம் விடுறா. உன் ஃபிளாஷ்பேக்கை கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சோதனை, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி இன்னைக்கு தான் அப்படி வந்து புது வினையா ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறேன். அதே மாதிரி தான் மித்ராவும் புது மித்ராவை வந்து நிற்கிறா. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நடந்த கல்யாணமும் புது கல்யாணம். அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகிற ஃபர்ஸ்ட் நைட்டு புது ஃபர்ஸ்ட் நைட். இதை பாரு, வளவலான்னு பேசிட்டு இருக்காம புதுசாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. என்ன மாம்சே, இதெல்லாம் சரி, ஆனா இதுக்கெல்லாம் மித்ரா ஒத்துப்பாளாயா? இது பாரு, கண்ணா பணம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காது. நான் போய் புது பொண்ணை வர சொல்றேன், நீ ரெடியா இரு. அப்படியே எனர்ஜி கொஞ்சம் ஏத்திக்கோ. ஐயோ, சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு மாப்பிள்ள. ஐயோ, நான் சொல்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ நர்வஸா தான் இருக்கு. என்ன ஜாலியா? இந்த மாதிரி பெட்ல பூ போட்டுனா நான் டிவில தான் பாத்திருக்கேன். இன்னைக்கு ஜாலியா இங்க தான் தூங்க போறோம். ஹே ஜாலி. ஜோலி கட்டது போ. இருங்க. இந்த பூ போட்ட பெட்ல உங்களுக்காக போடல. இதெல்லாம் நீங்க வேணாம், என் ரூமுக்கு வாங்க. ஏன்னா அது நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு சூப்பரா ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கதை உங்களுக்கு சொல்றேன், வரீங்களா? அதெல்லாம் நாளைக்கு சொல்லுங்க அங்கிள். டேய், நாளைக்கு சொல்லணும்னா நான் மறந்துடுவேன்டா. இப்போதான்டா இருக்கேன் ஃபுல் மூட்ல சொல்றதுக்கு. இன்னொன்று பண்றேன், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மித்ராமாவுக்கு தெரியாம குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன ஓகேவா? என்ன குல்ஃபி ஐஸ்கிரீம் வேணாமா? சரி, வேணானா விடு, எனக்கும் செலவு மிச்சம். என்ன மாப்பிள்ள? இல்ல நாங்க உங்க கூட வரோம். வேணாம் அதான் வேணான்ட்டீங்களே. இல்ல நாங்க உங்க கூடவே வரோம். அப்படியா? சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் ஓகே சொல்றேன். ஓகே, வந்து என் முதுகு மேலே ஏறிக்கோங்க. ஓகே, பின்னாடி ஃபுல் ஆயிடுச்சு, நீ முன்னாடி வா. ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்.
போயா மாப்பிள்ள என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். மித்து, இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாம்னு தெரியல மித்து. ஏங்க? இல்ல மித்ரா, இத்தனை வருஷத்துல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் கடந்து வந்து நம்ம 2 பேரும் இங்க வந்து உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்ரா. சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க பேசுறீங்க? எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம்? அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எல்லாம் சரியாயிடுச்சுதான். அதுக்காக நான் பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படின்னு பார்த்தா என் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேரும் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாம பிடிவாதமா அடுத்தவங்களை நம்பணும். தீபிகால ஆரம்பிச்சு கார்த்திக் தன்சிகா வரைக்கும் 3வது மனுஷங்களால தான் நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டே இருந்துச்சு. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏதோ சரியில்லையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதை நம்ம கிட்ட சொல்றப்போ நம்ப மாட்டோம். நம்ம ஆதாரம் தான் தேடிக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரியாததா இவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைப்போம். இது 2 பேரோட வாழ்க்கையும் தாங்க. இதுல 2 பேரோட பங்கும் இருக்குன்னு முடிவெடுத்து உரிமையும் சுதந்திரமும் இருக்குன்னு மறந்தே போயிடுறோம். இத்தனை வருஷத்துல நாம கத்துக்கிட்ட பாடம் ஒன்னே ஒண்ணுதான். 3வது மனுஷங்களுக்காக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் யாரு வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நாமளா தாங்க இருக்கணும். கண்டிப்பா மித்ரா. சரி, இப்ப ஏன் பழசையே பேசிக்கிட்டு இருக்கணும்? ஏதாவது நல்லதா பேசலாமே. மித்ரா, இந்த மாம்ச பத்தியா என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. சரக்கர் அப்படி போயிடுச்சு. தி எண்ட் அப்படின்னு போடுறோம். கதை எப்படி இருக்கு? இததான் நீங்க சினிமாவை எடுக்க போறீங்களா? நல்லா இருக்கா? மொக்கையா இருக்கு. யாருமே பார்க்க வர மாட்டாங்க. சின்ன பசங்க
அதனாலதான் என் கதையோட மகிமை உங்களுக்கு தெரியல. யாரு நாங்க சின்ன பசங்களா? உங்களை தான் சொல்றேன். சரி விடுங்க, உங்க மாதிரி சின்ன பசங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், அதை சொல்லட்டா? வேணாமா? இப்ப என்ன, நாங்க எங்க தூங்கணும் அவ்வளவுதானே, நாங்க படுத்துக்கிறோம். வா விக்ரம். கதை வேணுமா? அதெல்லாம் வேணாம். குல்ஃபி. குல்ஃபியா? அது நீ தூங்க. குல்ஃபி மணி வரப்ப டிங்கு டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுட்டே வருவான். எந்திரிச்சு போய் வாங்கிக்கலாம், சரியா? அருண் அங்கிள் சொல்லு. காலையில தான் ஐஸ்கிரீம் வரும், நைட் எப்படி ஐஸ்கிரீம் வரும்? அது நான் நைட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க வாங்க படுத்து தூங்குங்க, பேசாம படுக்கணும், இல்லைன்னா நான் கதை சொல்லுவேன். படுங்க படுங்க. பாடா. என்ன என்ன நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. யார் இந்த நேரத்துல? இந்த மாம்ஸ் வேலையை தான் இருக்கும். இது நான் போய் பார்த்துட்டு வரேன். மாம்ஸ் உனக்கு இருக்குதியா? மாம்ஸ், ஏய் நீங்களா? ஏய் என்னடா? டேய் நில்லுடா. மித்ராமா தூங்கிட்டீங்களா? இல்ல தங்கம், நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல மம்மி, எனக்கு அங்க தூக்கமே வரல. ஏண்டா? மம்மி, நாங்களும் இங்கே படுத்துக்கவா? ஆமா மித்ராமா, எங்களுக்கு இந்த மாதிரி பூ போட்ட பெட்ல படுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே இங்க தாராளமா தூங்கிக்கலாம். சரி மித்ரா, நீ இங்கே தூங்கு, நான் அந்த ரூம்ல போய் மாம்ஸ் கூட தூங்கிறேன். ஏங்க இங்கே தூங்கலாமே? அதுவா, இந்த கட்டில 4 பேரா, அதுவும் இந்த பூ வாசத்துல உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால எப்படி மித்ரா அமைதியா தூங்க முடியும்? எதுக்கு வம்பு? நான் மாம்ஸ் கூட வெளியே போய் படுத்துக்கிறேன். பாய், குட் நைட். பாய், குட் நைட். குட் நைட். பாய். எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த மாம்ஸ் கடைசியில் குழந்தைங்கள பாக்குறதுக்கு துப்பு இல்ல. நீ என்னடா நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? லூஸ் மாம்ஸ். மாப்பிள, என்னடா என் ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்க? டேய், உன் டியூட்டி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? யோ மாம்ஸ், பாரு உன்னை சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். இங்க நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு எல்லாம் முடிஞ்சதான்னு கேக்குற? யோ ஏண்டா, நான் கொரட்டு தூங்குறக்கும் உன் விஷயத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஆமா, இந்த குழந்தைங்களா உங்க கூட தூங்க வைக்கிறேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க. அட குட்டி சாத்தானுங்களா. மாப்பிள, நான் கொஞ்சம் கண்ணசந்த நேரத்தில் ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாவியா, நம்ம குழந்தைங்க தானே, அங்கேயே தூங்கட்டும். டே, குழந்தைங்களா அதுங்க குட்டி சாத்தானுங்க. அவ்வளோ தூரம் நான் அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்ப எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அங்கே வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். நீர் விடு மாம்சு, இன்னைக்கு என்ன உலகம் அழிஞ்சிட போது, பார்த்துக்கலாம். போங்க சார்,
நீங்க போய் நல்லா கொரட்டையை கண்டினியூ பண்ணுங்க போங்க. என்னடா நீ அப்போ நீ எங்க இங்க வந்து தூங்க போறியா? இல்ல பின்ன தெருல போய் தூங்க முடியும்? யோ இம்ச படியா. சரி நீ போய் தூங்க. அட சொல்றல போய் படியா. நீ வந்து படு. மச்சான் எங்க போனாலும் இப்படி விடாம துரத்துறானுங்க. டேய் மச்சான் போலீஸ் வராங்கடா. வாடா வாடா. எங்கயா போய் பாருங்க. இந்த பக்கம் தான் போனாங்க. சார் போய் பார்க்கலாம் சார். நீங்க அந்த பக்கம் போய் சேருங்க. ஓகே சார். அவங்க எங்க போனாலும் விடக்கூடாது. டேய் என்னடா? என்னானாலும் சரி மச்சான், போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது. டேய் போலீஸ்ட்ட மாட்டுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிலருக்கு அவ்வளவு காசு கொடுத்து தப்பிச்சிருக்கோம்? எதுக்கு வெளியே வந்தோமோ அந்த வேலையை முடிச்சாகணும்டா. டேய் புரியலையா? மித்ராவை பழி வாங்கணும், பழி வாங்கி ஆகணும்.